வணக்கம். இங்கு பல ஊடகங்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் இராணுவ வலிமை, ஏவுகணைத்திறன் போன்றவற்றை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகத்திலும் அந்த நாடுகளின் பக்தர்கள் தொடர்ந்து அவற்றை பற்றி பேசி வருகின்றனர். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெருமளவில் ஆதரவாளர்கள் இந்தியாவில் இருப்பதை அதன் மூலம் அறிய முடிகிறது. சில நேரங்களில் அவர்கள் காட்டும் எதிர்வினைகளை பார்த்தால் தங்களது சொந்த நாட்டை விட இஸ்ரேல் மீதும் ஈரான் மீதும் அதிக பாசம் வைத்திருக்கிறார்கள் போல் கூட தோன்றுகிறது. தங்களது சொந்த நாட்டின் இராணுவ வலிமை என்னவென்பதை அறிய முயற்சிக்காமல் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் ஏவுகணை சக்தி மற்றும் இராணுவ திறன் குறித்து பெரிய அளவில் பேசக்கூடிய அவர்களுக்கானதாகும் இந்த காணொளி. உண்மையில் இந்தியாவின் முன் இஸ்ரேலும் ஈரானும் குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இன்னும் ஆரம்ப நிலையில் உள்ள நாடுகள்தான் என்பதை இப்போதேனும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த விளக்கத்தில் இந்தியாவின் ஏவுகணை திறனை பற்றியும் குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. உலகளவில் பல இடங்களில் அடிக்கடி பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாகும் இஸ்ரேலின் அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பும் ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும். ஆனால் அந்த இரு நாடுகளின் மொத்த ஏவுகணை திறனை விட பல மடங்கு அதிகமான சக்தி இந்தியாவிடம் இருப்பதை பலர் கவனிப்பதில்லை அல்லது வேண்டுமென்றே அதை வெளியில் பேசுவதில்லை. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முதல் அதிவேக குரூஸ் ஏவுகணைகள் வரை இந்தியாவின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ளன. இந்தியாவின் கையில் உள்ள ஏவுகணைகள் உலகின் எந்த சக்திக்கும் அச்சுறுத்தலானவை என்பதில் சந்தேகமில்லை. சில ஆயுத துறைகளில் இந்தியாவை விட பல முக்கியமான நாடுகளே கூட பின்தங்கி உள்ளன. ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் இஸ்ரேலின் இராணுவ வலிமையையும் பற்றி பெரிதும் பேசக்கூடிய சிலர் இந்தியாவின் சாதனைகள் மற்றும் இராணுவ திறனை பற்றி திட்டமிட்டே கவனிக்காமல் இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. அது முற்றிலும் திட்டமிட்ட செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரானில் உள்ள ஏவுகணைகளின் அதிகபட்ச தாக்குதல் தூரம் சுமார் 2000 கிலோமீட்டர் மட்டுமே ஆகும். இஸ்ரேலிடமுள்ள ஜெரிகோ ஏவுகணையின் தாக்குதல் தூரம் 5000 முதல் 7000 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்தியாவின் கையில் உள்ள அக்னி 5 ஏவுகணை மட்டுமே 8000 கிலோமீட்டருக்கும் மேல் தூரத்தை தாண்டி சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதாக உலக நாடுகளால் மதிப்பிடப்படுகிறது. அதற்கு மேலாக மிகவும் ரகசியமாக உருவாக்கப்பட்டு வரும் அக்னி 6 மற்றும் சூர்யா ஏவுகணைகள் முறையே 12000 முதல் 15000 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் சென்றடையக்கூடியவை என்று கூறப்படுகிறது. அதன் பொருள் உலகின் எந்த மூலையிலும் இருக்கும் ஒரு எதிரியை இந்தியா தமது நிலப்பரப்பில் இருந்து கொண்டே தாக்கக்கூடிய திறனை கொண்டுள்ளது என்பதாகும். அந்த அளவிலான உலகளாவிய தாக்குதல் திறன் ஈரானுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ கனவிலும் நினைக்க முடியாத ஒன்றாகும் இன்றைய நிலையில். தொழில்நுட்ப முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையே அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். மாக் 3 வேகத்தில் பறக்கும் அந்த ஏவுகணை உண்மையில் ஒரு கேம் சேஞ்சராகவே பார்க்கப்படுகிறது. அவ்வளவு வேகத்தில் செல்லும் அந்த ஏவுகணையை தடுக்கக்கூடிய திறன் இன்று உலகில் எந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிற்கும் இல்லை என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதாவது சீனாவோ அமெரிக்காவோ வைத்துள்ள பாதுகாப்பு அமைப்புகளாலும் கூட அதை முழுமையாக தடுக்க முடியாது என்பது பலரின் மதிப்பீடாக உள்ளது. இஸ்ரேலின் ஏவுகணைகள் துல்லியமானவை என்பது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதைவிட அதிக துல்லியம் கொண்ட ஏவுகணைகள் இந்தியாவிடம் இருப்பதை இங்குள்ள அந்நிய விசுவாசிகள் யாரும் பேசுவதில்லை. மேலும் இஸ்ரேல் தயாரிக்கும் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும்போது இந்திய ஏவுகணைகள் குறைந்த செலவில் தயாரிக்கப்படுகின்றன. அதே நேரம் அவற்றை பெருமளவில் தயாரிக்கும் திறனும் இந்தியாவுக்கு உள்ளது. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்யும் இந்தியா உயர்ந்த தரத்துடன் மிகவும் குறைந்த செலவில் ஏவுகணைகளை தயாரிக்கும் நாடாகவும் அறியப்படுகிறது. துல்லிய தாக்குதல் திறனில் இந்தியாவுடன் போட்டியிடுவது ஈரானுக்கு மட்டுமல்ல, பல நேரங்களில் இஸ்ரேலுக்கு கூட கடினமான ஒன்றாகும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா நடத்திய தாக்குதல்களையும் ஈரான் நடத்திய தாக்குதலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே அந்த வேறுபாடு புரியும். இந்தியாவின் தாக்குதல்கள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் இருந்த பயங்கரவாதிகளையும் இலக்குகளையும் நோக்கியே நடந்தாலும் அவை மிகுந்த துல்லியத்துடன் இலக்கை மட்டுமே தாக்கின. ஒரு சிறிய தவறு கூட ஏற்படவில்லை, பொதுமக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியாவின் பிரெசிஷன் ஸ்ட்ரைக் திறன் உலகிற்கு தெளிவாக காட்டப்பட்டது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட பல சமயங்களில் அப்படியான தாக்குதல்களில் தவறுகள் ஏற்பட்டுள்ளன. இப்போது நடக்கக்கூடிய மோதல்களில் கூட அமெரிக்கா தவறுதலாக பள்ளியில் தாக்கிவிட்டது, குடியிருப்பு பகுதிகளில் தாக்கிவிட்டது என்ற செய்திகளை எல்லாம் கேட்க முடிகிறது. ஆனாலும் பெரும்பாலான தாக்குதல்களை துல்லியமாகவும் திறம்படவும் நடத்தக்கூடிய திறன் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளதென்பதை மறுக்க முடியாது. பிரெசிஷன் ஸ்ட்ரைக் திறனில் ஈரானை விட இஸ்ரேல் முன்னிலையில் இருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது அந்த முன்னிலை குறைவாகவே இருக்கும் என்று பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலின் அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பு உலகம் முழுவதும் புகழ் பெற்றதாகும். ஆனால் அதற்கும் பல வரம்புகள் உள்ளன. இதற்கிடையில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலிமையானது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் காலத்தில்
உலகம் பார்த்தது. அதற்கும் மேலாக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பும் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்தியாவில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு உட்பட உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேலும் உயர்த்துகின்றன. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கூட பாதி வழியில் தகர்க்கக்கூடிய திறன் கொண்ட பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவை ஈரான் அல்லது இஸ்ரேல் வைத்துள்ள அமைப்புகளை விட பல மடங்கு வலிமையானவை என்று பல ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சுருக்கமாக சொன்னால், தொழில்நுட்பம், தாக்குதல் தூரம் மற்றும் உற்பத்தி திறன் ஆகிய அனைத்திலும் இந்தியா இன்று ஒரு ஏவுகணை சூப்பர் பவராக உருவெடுத்துள்ளதை எவராலும் மறுக்க முடியாது. இஸ்ரேலும் ஈரானும் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டுமே வலிமையானவை என்ற நிலையில் இந்தியா நிலம், வானம் மற்றும் கடல் ஆகிய அனைத்து தளங்களிலும் சக்தி வாய்ந்த அமைப்புகளை கொண்ட நாடாக உள்ளது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அக்னி-6 மற்றும் சூர்யா போன்ற ஏவுகணைகள் இந்தியாவின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிக வலிமையான ஆயுதங்களாக கருதப்படுகின்றன. இந்தியாவிடம் உள்ள ஏவுகணைகளில் அக்னி-1 1200 கிலோமீட்டர் தாக்குதல் தூரம் கொண்ட இந்திய ஏவுகணையாகும். அக்னி-2 3500 கிலோமீட்டர் தாக்குதல் தூரத்தை கொண்டதாகும். அக்னி-3 5000 கிலோமீட்டர், அக்னி-4 4000 கிலோமீட்டர், அக்னி-5 8000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளன. அக்னி-6 12000 கிலோமீட்டர் தாக்குதல் தூரமும், சூர்யா ஏவுகணை 15000 கிலோமீட்டருக்கு மேல் தாக்குதல் தூரமும் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. K-15 நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை 750 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியதாகும். K-4 சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் ஏவுகணை 3500 கிலோமீட்டருக்கு மேல் தாக்குதல் வரம்பை கொண்டதாகும். K-5 5000 கிலோமீட்டருக்கு மேல் தாக்குதல் தூரமும், K-6 6000 கிலோமீட்டர் வரை தாக்குதல் தூரமும் கொண்டதாக கூறப்படுகிறது. அதற்கு மேலாக இந்தியாவிடம் பிருத்வி ஏவுகணைகள் பிரம்மோஸ், நிர்பய், ஆகாஷ், அஸ்த்ரா, MK-1, MK-2, MK-3, பிரளய், நாக், ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டி டேங்க் ஏவுகணைகள், ஷௌர்யா உள்ளிட்ட இன்னும் பல ஏவுகணைகள் உள்ளன. ஈரானின் முக்கிய ஏவுகணைகளை பார்த்தால் ஃபத்தா-2 எனப்படும் ஏவுகணை சுமார் 1500 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் திறன் கொண்டதாகும். ஃபத்தா-1 ஏவுகணை சுமார் 1400 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியதாகும். ஹைபர் ஷேகான் என்ற ஏவுகணை சுமார் 1450 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் ஈரானிடம் உள்ள ஏவுகணைகளின் அதிகபட்ச தாக்குதல் தூரம் சுமார் 2000 கிலோமீட்டர் வரை மட்டுமேயாகும். அவர்களிடம் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் சில குரூஸ் ஏவுகணைகளும் உள்ளன. இப்போது இஸ்ரேலின் முக்கிய ஏவுகணைகளை பார்த்தால் ஜெரிகோ 2 3500 கிலோமீட்டர் தாக்குதல் தூர வரம்பை கொண்டுள்ளது. ஜெரிகோ 3 6500 கிலோமீட்டர் தாக்கும் தூரத்தை கொண்டுள்ளது. ஜெரிகோ 4 சுமார் 7000 கிலோமீட்டர் தாக்கும் தூரம் கொண்டதாக கருதப்படுகிறது. இவைதான் இஸ்ரேலின் முக்கிய நீண்ட தூர ஏவுகணைகளாக உள்ளன. மற்றவை அனைத்தும் குறுகிய தூர ஏவுகணைகளாகும். இந்த தரவுகளை வைத்து இந்தியா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் ஏவுகணை சக்தியை ஒப்பிட்டு பார்த்தால் பெரிய வித்தியாசம் தெளிவாகவே தெரியும். சிலர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவிடம் இல்லாத ஏதோ மிகப்பெரிய ரகசிய ஆயுதங்கள் உள்ளன என்று நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். பலருடைய கமெண்டுகளில் ஈரான் இப்படி செய்கிறது, இஸ்ரேல் அப்படி செய்கிறது, இந்தியாவிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்விகளை காண முடிகிறது. ஆனால் இந்தியாவின் திறனை அறியாமலோ அல்லது அறிந்தும் ஏற்க மனமில்லாமலோ தான் பிற நாடுகளை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள் அந்த ஒரு சிலர். உண்மையில் இஸ்ரேல் பெரிய சக்தி அல்ல, ஈரானும் அதேபோல் மிகப்பெரிய சக்தி அல்ல என்பது பல ஆய்வாளர்களின் கருத்தாகும். இங்கு இந்தியாவின் ஏவுகணை திறனை மட்டும்தான், அதுவும் ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்து கோரியுள்ளோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியா பெரும்பாலும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை மட்டுமே பயன்படுத்தியது. அக்னி தொடர் போன்ற நீண்ட தூர ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்கவில்லை. அதாவது இந்தியாவின் முழு ஆயுத சக்தியில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே அந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டது. அந்த அளவில்தான் இந்தியா பாகிஸ்தானை தாக்கியது. அதற்கே பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாமல் அமெரிக்காவின் காலை பிடித்து கெஞ்சியதையும், இந்தியாவை அழைத்து போரை நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சியதையும் உலகம் கண்டது. இதற்கிடையில் இஸ்ரேலும் ஈரானும் தங்களிடம் உள்ள மிக வலிமையான ஆயுதங்களை பயன்படுத்தித்தான் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியாவின் உண்மையான சக்தி என்ன என்பதை இந்தியர்களே புரிந்து கொள்ளாமல் பிற நாடுகளுக்காக ரசிகத்தனம் காட்டுவது ஏன் என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர். சிலர் இந்தியர்கள் இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள், சிலர் ஈரானை ஆதரிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்தியர்கள் அந்த இரு நாடுகளிலும் எவரையும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் நிச்சயமில்லை. சர்வதேச உறவுகளில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. நாளை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு சண்டை நடந்தால் இஸ்ரேல் யாரை ஆதரிக்கும்? அமெரிக்காவைத்தான் ஆதரிக்கும். ஏனெனில் அமெரிக்கா தான் இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளராக உள்ளது. அதேபோல் இந்தியாவுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் ஈரான் இந்தியாவை ஒருபோதும் ஆதரிக்காது. அவர்கள் பாலஸ்தீனின் பக்கம் தான் நிற்பார்கள். ஏனெனில் அது ஈரானின் நிலைப்பாடாகும். ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களுக்கான தேசிய நலன்கள் நிச்சயம் உள்ளன. அதனால் இந்தியர்களும்
தங்களது நாட்டின் நலன்களை மட்டுமே நினைத்து அணுக வேண்டும். இஸ்ரேலையோ ஈரானையோ கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டிய அவசியம் இந்தியர்களுக்கு இல்லை. நடுநிலை அணுகுமுறைதான் இந்தியர்களுக்கு சிறந்ததாகும். ஏனெனில் அந்த இரண்டு நாடுகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டாலும் இரண்டுமே இந்தியாவுடன் நட்புறவு வைத்திருக்கக்கூடிய நாடுகளாகும். அதனால் மற்ற நாடுகளிடம் நட்பு இருக்கலாமே தவிர பக்தி என்பது இருக்கக்கூடாது. சர்வதேச உறவுகளில் அது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்தியாவிற்காக இந்தியர்கள் தான் நிற்க வேண்டும். இந்தியர்கள் இந்தியாவிற்காகத்தான் நிற்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஜெய்ஹிந்த்.